ஈதுக்கு வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்கூல், நாங்கள் படித்த ஸ்கூல். லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஸ்கூலுக்கு வர்றது நல்லா இருக்கு. ஏன்னா வருவோம் ஸ்கூல் முடிச்சுட்டு. தன்சில் பஸ் வந்து இங்கே நிற்கும், என் பஸ் வந்து அங்கே நிற்கும். பேபி எனக்கு கிடைக்கல சிற்றுண்டி. ஸோ இங்கே பாரு, இது என்னது? மாங்காய். பக்கத்தில் ஏதோ அந்த கால் பண்ணி அங்கே போய் தேட வேணாம்னு தோணுது எனக்கு. ஏன் நினைக்கிறேன் அடுத்தது தான் அதான ஸ்கூலு. இது கிடையாது, முன்னாடி இருக்குது அந்த பிளாக் கலர் காருக்கு பின்னாடி நிப்பாட்டிடுவோமா? போய் ரிஸ்க் எடுக்க வேணாம், இல்லை கட்டி திரும்ப சுற்றணும். ஹே ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ வந்து ஈதுக்கு வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்கூல், நாங்கள் படித்த ஸ்கூல், ரெசன் இங்கிலீஷ் ஹை ஸ்கூல். ஃபஸ்ட் டைம் துபாயில் வந்து எத்தனை வருஷத்தில் வந்து முதல் தடவையாக தமிழ் பயான் வந்து எங்கள் ஸ்கூலில் நடக்குது. வா காசு சார், லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ஆமாம் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, எல்லாம் தொழுக போயிட்டுருக்காங்க. வாவ், நாங்கள் படித்த ஸ்கூலில் ஈது தொழுவோன்னு நினச்சே பார்க்கல. ஓகே, நம்ம போய் தொழுதுட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே பாய். அரைமதி ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஸ்கூலுக்கு வர்றது நல்லா இருக்கு. லேடிஸ்லாம் வந்து இந்த வழியாக என்ட்ரன்ஸில் போயிடுவாங்க, நம்ம வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸில் போகணும். ஸோ தன்சில் அந்த பக்கம் போயிடுச்சு. இது வந்து பேஸ்கெட் பாலோட எக்ஸிட் இந்த சைடு. அவங்கெல்லாம் நாங்கள் நிறையா விளையாண்டுருக்கோம். இந்த சைடு வந்து லேடிஸ் உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா பேஸ்கெட் பால் கிரவுண்ட். இது ஃபுல்லாக பேஸ்கெட் பால் கிரவுண்டு, அதான் வந்து ஃபுட்பால் கோர்ட். மிஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னால் என்ன எடுத்து வந்துருக்காங்க பார்த்தீங்களா? நான் மட்டும் தொழக்கூடாது, எல்லாரும் தொழணும்னு நினைக்கிறவனோட இதை நான் பாராட்டுறேன். எவ்வளோ பெரிய மசாலா போட்டார். சிதறி கிடந்த எம்மை அல்லாஹ் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அங்க போகணும். முசாபா நீங்க பண்ணிக்கிறீங்க இன்ஷாஅல்லாஹ். இதுக்கு முன்னாடி ஒரு செய்திதான் இன்ஷாஅல்லாஹ். நம்ம ஊர் வைப் வருது. கிரவுண்ட்ல எதுவும் ஏதாவது திங்ஸ் ஏதாவது போட்டு போயிடாதீங்க. நம்மளுடைய குறிப்பாக உங்களோட மொபைல் ஃபோன்ஸ், முசல்லா இதெல்லாம் இங்க இருக்காரு. தண்ணி எடுத்து ஊத்திட்டு வந்திருக்காங்க. இங்க உட்கார்ந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து. ஓகே ஓகே.
கிஃப்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்காக நிறைய பேர் துவா செஞ்சுட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்த வருடங்கள் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை நிறைய மக்கள் பயனிடருமாறு இன்ஷா அல்லாஹ் ஈது பெருநாள் நிகழ்ச்சிகளை வந்துட்டு ஏற்பாடு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துலலாம் கார்டன் இருந்துச்சு. அதே கிரீன் ஸ்கிரீன் மாதிரியே நீ பண்ணலாம். சிற்றுண்டி தருவேன்னாங்க. சிற்றுண்டி காலி ஆயிடுச்சா? இங்கே தான் வந்து நாங்கள் பஸ் ஏறுவோம், ஸ்கூல் பஸ்ஸில். ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே இந்த வழியாக தான் லைனில் இருந்து அப்படியே லைனாக வருவோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு பஸ் நம்பர் 17 இங்கே தான் நிற்கும் பஸ்ஸு. தஞ்சல் பஸ் வந்து இங்கே நிற்கும். தஞ்சல் பஸ் இந்த இடத்துல நிற்கும். அது அந்த 17 இல்லைடா. தஞ்சல் பஸ் வந்து இங்கே நிற்கும், என் பஸ் வந்து அங்கே நிற்கும். வேறு பஸ்ஸு. அதெல்லாம் வந்து ஓல்டு மெமரிஸ். தண்ணி தராங்க. என்ன கொண்டாடு? ஸ்கூலுக்கு போகுமா? இவன் கூப்பிட்டுவான்னு நினைக்கிறேன். புது ஸ்டாஃபாக இருக்கு, நம்மளுக்கு தெரில. யார் சொன்னா? சரி நல்லா இருக்கீங்களா? எடுத்துக்கலாம். நான் கால் பண்ணுறேன். வந்திருக்காங்க. ஐயா பேபி எனக்கு கிடைக்கல சிற்றுண்டி. சிற்றுண்டி ஐயோ சிற்றுண்டியா? ஏதோ அப்படிதான் சொன்னாங்க. ஆமாம் சிற்றுண்டி தானே. சிற்றுண்டினா இதானே ஸ்நாக்ஸா? சிற்றுண்டினா ஸ்நாக்ஸ் தான் சொல்லியா? இது வரேன். சரி என்ன இருக்கு எடு, பசிக்குது எனக்கு. வீட்டுக்கா? அன்சல் எப்படி இருந்துச்சு கிரசன்ட் ஸ்கூல்ல தொழுதது இது? ஆமா உள்ள நான் கூட ஸ்கூலுக்குள்ள, நீங்களாச்சும் உள்ள என்ட்ரன்ஸ்ல இங்க இருந்து போனீங்களே. சரி இதை என்ன ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணு, எல்லாருக்கும் காமிப்போம். என் கிளாஸ் உள்ள பின்னாடி அந்த சைடு. இங்கிருந்து எப்படி தெரியும்? இது வந்து நாங்கள் இங்கே தான் வந்து அப்படியே தெரியாமல் பங்க் அடிச்சுட்டு அந்த வழியாக செவரு எழுதி குதிச்சு. அஸ்தஃபுல்லாவா? என்ன செவரு எழுதி குதிக்கு? அஸ்தஃபுல்லாவா? செவரு எழுதி குதிக்கலாம் தப்பு கிடையாது. ஒரு நல்ல விஷயத்துக்காக இப்போ தொழுவதுக்காக செவரு எழுதி குதிச்சு போய் தொழுலாம். முன்னாடி இந்த இதே இல்லை, இந்த கிரவுண்டே இல்லை தெரியுமா? ஃபுல்லாக எம்டியாக இருந்துச்சு. ஆமாம் இந்த ஸ்கூலே இல்லை, கிரவுண்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக அப்படியே ஒரு ஊர் ஃபீல் வந்துச்சுண்ணே. சரி எப்போ ஓப்பன் பண்ணுவேன்? ஹபி பேக்கரி நம்ம இவங்களுக்கு இது வீடியோ பண்ணியிருக்கோம் இல்லை? நல்லா இருந்துச்சு ஸ்கூலுக்கு. ஆனால் உள்ள விட்டது தான் நல்லா இருந்திருக்கும். ஆடிட்டோரியமில் வச்சுருந்தா ஆனால் பத்து இருக்காது. ஆடிட்டோரியம்லாம் பத்தாது, எப்படி பார்த்தோம்? இவ்வளோ பேர் வந்தாங்கல்ல. ஆமாம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல்லாக எல்லாருமே தமிழாக இருந்தாங்களா, நல்லா இருந்துச்சு. ஊர்லேயே அப்படியே தொழுகிற மாதிரி இருந்துச்சு. நீயாச்சும் இந்த ஸ்கூலில் எனக்கும் கொடுத்துருப்பாங்க சீக்கிரம் போனால். பட் நம்ம நிறைய பேரை வெயிட் பண்ணிட்டு சலாவத்துலாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோமா, அதனால். ஆமாம் பாருங்க நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேரை பார்த்தேன். நீ பார்த்தியா உள்ள? நானும் நிறைய பேரை பார்த்தேன். சலாவத் வாங்க ரொம்ப டெம்ப்ட் பண்ணுறீங்க. அப்புறம் நான் எங்கள் ஹஸ்பண்டை சொல்லி அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிட்றேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்படியா? இந்த வீடியோ வாங்க பார்க்கட்டும். ஓகே சரி கிளம்பாமா? இந்த மெமரி அப்படியே ஃப்ரீஸ் பண்ண தான் இந்த வ்ளாக் எடுத்தோம். ஈதுக்கு நம்ம ஸ்கூலில் தொழுவுறது. ஆனால் நினச்சே பார்க்கல நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம ஈத் பெருநாள் தொழுவோம் அப்படின்னு.
நைஸ். உட்கார். ஓப்பன் பண்ணுங்க, என்ன இருக்குன்னு பார்ப்போம். சிற்றுண்டி நமக்குலாம் கிடைக்கலடா. சரி, இந்த பக்கம் போய் போடா, ஸ்கூலை பார்த்துட்டு போவோம். சரி சரி. உங்களுக்கெல்லாம் கிடைக்கலையா? நீங்கள் யாருக்குமே கிடைக்கல. நீ தான் வந்துட்டு முசல்லாக்கு இது சப்போர்ட் கொடுத்துருந்தீங்களா? ஓப்பன் பண்ணு. பரா நிறைய வச்சுருக்காங்களாடி. நம்ம கேன்டீன்லேயே இவ்வளோ தரமாட்டாங்க. என்ன வச்சுருக்காங்க? ஒரு ஸ்ட்ராபெரி ஜூஸு. இந்த ஜூஸ்லாம் ஒரு ரூபாய்க்கு வாங்கி குடிப்போம். கேத்தியா நீ முன்னாடி பார்த்து இந்த ஜூஸ் ஞாபகம் இருக்கு உனக்கு? ஆமாம், நீ திருப்புறங்கன்ட்டு பின்னாடி திரும்பிடாதா. கேக்கு, சமோசா. யாருக்கெல்லாம் சிற்றுண்டி கிடைக்கலையோ பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி மில்க். என்ன இப்படி கருப்பாயிட்ட? காலையில் வெள்ளையா இருந்த. சரி, இந்த பக்கம் திருப்பி. நீ இந்த பக்கம் திருப்பி. இப்படி நீ இந்த ட்ரீஸ் கீழே நின்னா நான் வெள்ளையா தானே இருக்கேன். நீயும் கருப்பாக தான் இருக்க. இல்லை. ஸோ இங்கே பாரு, இது என்னது? மாங்காய். மாங்காய் அது. இது மாங்காய் உனக்கு, இது ஏதோ ஒன்று. ஓகே, வாப்பலாம். என்ன இது? சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். என்ன? காலையில் வந்து நாங்கள் தொழுதுட்டு வந்து அப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம். நல்லா தூக்கம். ஈதில் அந்த அது என்னது, ஈத் பெருநாள் தொழுகைக்கு அப்புறம் தூங்குறோமே, அது அப்படி தூக்கம் வரும். சின்ன வயசுலலாம் தூங்க மாட்டோம். ஆனால் அந்த அப்படியே கொஞ்சம் பெருசாக ஆக அந்த எப்போல்லாம் தூங்க முடியுமோ அப்போல்லாம் தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அது இதன்னைக்கு தொழுது முடிச்சுட்டு வந்தோடனே நைட்டு வேறு லேட்டாக படுப்போம். லேட்டாக தூங்காது, அப்புறம் சீக்கிரம் ஏஞ்சி ரெடி ஆகி போயிட்டு வர்றது அண்ட் எவ்ரி திங். ஸோ அப்படி இருந்துச்சு. பட் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்தோம். தென் இப்போ ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். அப்படியே இது போயிடுச்சு. ஊர்லனா பக்ரீத்லாம் ஊரில் தான் வேறு லெவலில் இருக்கும். அப்படியே நல்லா ஆடு குர்பான் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே எல்லார் வீட்டுக்கும் பைக்கில் கொண்டு போய் கொடுத்துட்டு இந்தாங்கன்னு நல்லா ஜாலியாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து கேட்டல் அபெட்டார்னு இருக்குது. அங்கே வந்து நம்ம போய் இந்த ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு வந்தோன்னா அவங்க வந்து அவங்களே எல்லாமே 25 dirhams அந்த மாதிரி ஏதோ கொடுத்தா ஃபுல்லாக அவங்களே எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. போல குர்பானி பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட் பேக்கில் எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். மார்க் இந்த மாதிரி அந்த பக்கம் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். எப்படி வெயில் அடிக்குது இங்கே இருந்து. மார்க்கான உனக்கு தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஈத் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வராது. நார்மல் ஈத் மாதிரி இருக்கும். லைக் ரம்ஜான் ஈத் மாதிரி தான் இருக்கும். பட் ஜாலியாக தான் இருக்கு. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க இதில் எல்லாம் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு. நிறைய பேர் பார்த்தோம் ஸ்கூலில் தொழுதுக்கப்புறம். எல்லாமே தமிழ் ஆளுங்களாக இருக்காங்களா, நிறைய பேர் பார்த்தாங்க. நாங்களும் நிறைய பேர் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு அந்த வைப். அப்படியே ஊரில் தொழுத மாதிரி. இன்ஷா அல்லாஹ் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தமிழ் கொத்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இனி எல்லா வருஷமும் அந்த மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணணும். அப்புறம் ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் ரெண்டும் ஒன்று தானே. எனிவேஸ், ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே என்ஆர்ஐஸ் இங்கே துபாயில் ஒரு எனி கல்ஃப் கண்ட்ரிஸ் எனி கண்ட்ரி எங்கேயாவது இருக்கீங்கன்னா, லைக் உங்களுக்கு வீடு கட்டுறது இந்தியாவில் அந்த மாதிரி இதுக்கு வந்து லைக் நம்ம போயிட்டு வர முடியாது. லைக் எவ்ரி டைம் போய் சைட்டு. ஆமாம், இப்போ ஏதாச்சும் வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம 24/7 அப்பப்போ நினைக்கும் போதெல்லாம் சைட்டில் போய் பார்க்கணும் எப்படி வேலை நடக்குது என்ன. அது நம்ம யாராச்சும் அப்பாயிண்ட் பண்ணி வச்சாலுமே அவங்க சரியாக பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஒரு கம்பெனி. லைக் யாராச்சும் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான கரெக்ட் இது வந்து லைக் சஸ்டைனபிள் பில்டர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ்னு இருக்காங்க. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மதுரையில் இருக்குது. பட் அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 24/7 சிசிடிவி ஆக்சஸ் இருக்குது. சைட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு எல்லா பிளேஸ்லேயும் ஒரு சிசிடிவி இது வச்சு அது வந்து நீங்கள் வீட்டில் இங்கே துபாயில இருந்தே உட்காந்து ஃபோன்லேயே பார்த்து என்ன நடக்குதுன்னு.
அதுவும் லைக் 24/7 இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் டக்குன்னு ஃபோன் ஆன் பண்ணி அந்த கேமரா பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக அவங்க இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாட்டரிங் பண்ணுறாங்களா இல்லையா, என்ன ஏதுன்னு சொல்லி இந்த ஒரு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி தான் எனக்கு வந்து ரொம்ப லைக் யூஸ்ஃபுல்லாக அண்ட் லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மற்ற இதோட டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. இதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் 1950 rupees அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ இங்கே 50 dirhamsா? 50 dirhamsோட கம்மி. அவ்வளோதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸே தராங்க. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆக்சஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குது. ஆமாம், அதுவும் இல்லாமல் லைக் என்ஆர்ஐ கிளைண்ட்ஸுக்கு வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. லைக் உங்களுக்கு இது ப்ராப்ளம், இது இப்படி இருக்குது, என்னால் இது பண்ண முடியாது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு இது இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. ஆப் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே அதை பற்றி என்ன பார்க்கணுமோ எல்லாமே இருக்கும். அண்ட் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் 3 இயர்ஸ்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக பண்ணி தராங்க. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அப்புறம் 3 lakhs ஒர்த்தான காம்ப்ளிமெண்ட்ரி பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஆமாம், வேறு இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது அவங்களது. நான் வந்து இந்த வீடியோக்கு கூடயே அவங்களோட வெப்சைட்டு அந்த இதெல்லாம் வந்து கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இதில் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து அவங்களோட ஆடே வந்து ஒன்று அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்து உங்களுக்கு இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். ஓகே, அவங்கள காண்டாக்ட் check out and build a house in India, Tamil Nadu especially. Okay, so ஈத் vlog முடிச்சுக்கலாம். சிம்பிளான vlog-ஆ இருந்துச்சு. சிம்பிளான vlog. ஆமாம், ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய vlogs அடிக்கடி இந்த vlog இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே அப்லோட் பண்ணிடுவேன் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நார்மலாக நம்ம அப்படி பண்ணுறதில்ல. இன்றைக்கி எடுத்து அடுத்த மாதம் தான் அப்லோட் பண்ணுறது. இப்போ வந்து இங்கே துபாயில் 6 days லீவு. ஓகே, ஃபார் ஈத் லடாக்கு. ஏன்னா இது டியூஸ்டே வந்திருக்கனால டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரைக்கும் லீவு. சாட்டர்டே சண்டே ஆல்ரெடி ஆஃபீஸ்லாம் லீவுன்றனால இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா 6 days மாதிரி. ஸோ எல்லாருக்குமே ஸோ 6 days வந்து லீவ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வீடியோ இவ்வளோ சீக்கிரம் போட முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம், வேறு எதுவும் ஆஃபீஸ் ஒர்க் அது இது இல்லாதனால இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் அப்படியே போட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான். பாய், டேக் கேர், see you. Bye bye. Sustainable Builders and Architects,